ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? வரகரிசியை வச்சு பொங்கல் ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளரில் வரகரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 3 to 4 டைம்ஸ் வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளருக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையுமே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு எப்பயும் போல் குக்கரில் ஊற வச்ச அரிசியும் வரகரிசியும் பருப்பையும் ஒன்றா போட்டுட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் குருமிளகும், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், இது 3யும் போட்டு நல்லா ஒரு 5.5 கிளாஸ் தண்ணி, இப்போ நம்ம எடுத்திருக்க அளவுக்கு 5.5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும், ஊற்றி நல்லா கொலன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கொலன்னு எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது எப்பயும் போல் நம்ம ஒரு கடாய் ஒன்று வச்சு அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் ஊற்றிட்டு எப்பயும் போல் இஞ்சி, நல்லா சின்னதாக நறுக்கின இஞ்சி, 3 பச்சை மிளகா 2 கீறியிருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, எப்பயும் போல் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, ஒரு 10 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையுமே 1 by 1 போட்டு நல்லா வணக்கிட்டு கூட பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் காமிக்கலை. நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம கொலன்னு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த அரிசியில் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான வரகரிசி பொங்கல் ரெடி. இது ரெகுலரான மெத்தட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வரகரிசியில் செய்யும் போது அதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதெல்லாம் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லது, விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அது பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியாது. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் மோஸ்ட்லி இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நம்ம சிறுதானியம் எப்பயுமே காலையிலே எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா நைட்டு ஈவினிங்கில் இன்கேஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா அது பிரச்சனை. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும், ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்கும். நம்ம சிறுதானியம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிறுதானியம் வச்சு இன்னும் நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இனியும் சிறுதானியம் வச்சு நிறைய டிஷ்ஷஸ் உங்களுக்காக பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாய் காய்ஸ்.